பேரர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கருப்பு சட்டை அணிந்து காவியை காலி செய்த எங்கள் தலைவரே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்றும் இன்றும் எப்பொழுதும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசானன் அவருக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆனால் எங்கள் கோவை பொறுத்தவரை கே ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர், தேசிய தலைவர் மாண்புமிகு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். திரு ஏ ராஜா சாஹப், திரு வி செந்தில் பாலாஜி, திரு கே எம் ராஜு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய மாநாடு போல் குழுமிருக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய எடுத்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கும் சேர்த்து வெற்றி வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல குன்னூர் சட்ட ராஜ்யவர்கள் 40 ஆண்டுகளா கழகத்திற்கு உழைக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளூர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பி ராமச்சந்திரன் அவர்கள் சான்றிதழ் பெற்றவர். காங்கிரஸ் கட்சியோட உதய வட்டார சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளூர் வேட்பாளர் திராவிடர்கள் 10 ஆண்டு காலம் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். பல்வேறு நலத்திட்டங்களை அந்த நீங்கள் வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து வெள்ள வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள், வடக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாண சுந்தரம் அவருடைய துணைவியார், தடகளம், கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறந்த வீராங்கனை, மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தருக வேண்டும். தொண்டாம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெள்ள வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள் நரசிபுரம் ஊராட்சி தலைவராக இருந்தவர். 2010ஆம் ஆண்டு சிறந்த ஊராட்சி சட்டமன்ற தொகுதி நமது வெள்ள வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே.பி. சூரியபிரகாஷ் அவர்கள். கோவை மாநகராட்சி இளைஞர் காங்கிரசின் பொறுப்பாளராக, மண்டல சமூக வலைத்தள பொறுப்பாளராக இருந்து சிறப்போடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சட்டமா என்று வேட்பாளர் அமரலாம். இந்த வெற்றியில் லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் வேட்பு வழங்கப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்புகளாக உதயசூரியத்திற்கு வாக்களிக்கணும். உதகை தொகுதியில் ராமச்சந்திரனுக்கும், கவுண்டமாலை தொகுதியில் கே.பி. சூரியபிரகாஷுக்கும் கைச்சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா. இது தமிழ்நாடு தான் வில்லணும். திமுக ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ண முடியும் என்பதை நேற்று கூட பார்லிமெண்ட்ல